முக்கிய செய்தி ஒன்றினை பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் விவசாயிகளின் விளை பொருட்களை சேமித்து வைக்க ஒரு சேமிப்பு கிடங்கு கூட இல்லாத அவலம் குறித்த ஒரு முக்கிய செய்தியை தற்போது பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மனோராஜ் சங்கர் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் மனோராஜ் சங்கர், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். உதயகுமார், வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்ட நெல் விவசாயிகளின் குமுறலை அரசுக்கும் பொதுமக்களுக்கும் உறக்க சொல்லும் சத்தியம் டிவியின் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம். இதில் பார்த்தீர்கள் என்றால் முக்கியமாக கண்ணீரிலும் தண்ணீரிலும் நனையும் நெல்மணிகள். திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகளின் உழைப்பை வீணடிக்கும் அரசு இயந்திரங்களின் அலட்சியம் என்றே குறிப்பிட வேண்டும். ஓவியா, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்றார் திருவள்ளுவர். ஆனால் இன்று திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகளோ உழுது விளைவித்த நெல்லை காக்க முடியாமல் திறந்த வெளி கொள்முதல் நிலையங்களில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசு இயந்திரத்தின் மெத்தன போக்காலும் முறையான திட்டமிடல் இல்லாததாலும் விவசாயிகளின் ஓராண்டு உழைப்பு மழையிலும் வெயிலிலும் கருகி நாசமாகி வருவதை நம்மால் கண் முன்னே பார்க்க முடிகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்காலிக அரசு நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. ஆனால் இவற்றில் பெரும்பாலானவை நிழற்குடைகளோ அல்லது பாதுகாப்பான சேமிப்பு கிடங்குகளோ இன்றி வெட்ட வெளியிலேயே செயல்படுகின்றன. கடந்த சில நாட்களாக நேற்று கூட பெய்த திடீர் கோடை மழையினால் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் நனைந்து முளைக்க தொடங்கியுள்ளன. தார்பாய் பற்றாக்குறையும் ஏற்பட்டுள்ளது. மழையில் இருந்து நெல்லை பாதுகாக்க போதுமான தார்பாய்கள் வழங்கப்படவில்லை என்பது விவசாயிகளின் வேதனையான குற்றச்சாட்டாக உள்ளது. சாக்குகளும் இல்லை என சாக்கு போக்கு தொடர்ந்து சொல்லி வருவதாக விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். நெல்லை கொண்டு வரும் விவசாயிகளிடம் உடனுக்குடன் கொள்முதல் செய்யாமல் பல நாட்கள் காத்திருக்க வைப்பதே இந்த அவலத்திற்கு முக்கிய காரணமாக அமைகிறது. வெயிலில் காய்ந்து மழையில் நெல் நனைவதற்கு வெயிலில் காய்ந்து மழையில் நனைந்து வார கணக்கில் காத்து கிடைக்கிறோம். அதிகாரிகள் ஈரப்பதம் அதிகம் என்று காரணம் சொல்லி கொள்முதலை தள்ளி போடுகிறார்கள். ஆனால் மழை பெய்து நெல் நனைவதற்கு அந்த அதிகாரிகளின் தாமதமே காரணம் என ஆவேசப்படுகிறார்கள் உள்ளூர் நெல் விவசாயிகள். பணப்பட்டுவாடாவிலும் இழுபறி ஏற்பட்டு விவசாயிகள் தங்கள் விளைபொருளை ஒப்படைத்தவுடன் அதற்கான தொகை உடனடியாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்பது விதி. ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு பல நாட்களாகியும் விவசாயிகளுக்கு பணம் வழங்கப்படுவதில்லை. அடுத்த போக சாகுபடிக்கு தேவையான இடுபொருட்கள் வாங்க கூட பணமின்றி விவசாயிகள் திண்டாடி வருகின்றனர். இந்த தாமதத்தை சாதகமாக்கிக் கொள்ளும் தனியார் வியாபாரிகள் மிக குறைந்த விலைக்கு நெல்லை கேட்டு விவசாயிகளை சுரண்டுகின்றனர். அரசு இயந்திரத்தின் தோல்வி என்றே குறிப்பிடலாம். முக்கியமாக நிரந்தர கிடங்குகள் இல்லாத விஷயம் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பரவலாக இருக்கிறது. பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் நெல்லை பாதுகாக்க நிரந்தர கூரைகளுடன் கூடிய சேமிப்பு கிடங்குகளை அரசு அமைக்கவில்லை. கொள்முதல் நிலையங்களில் பணியாற்றும் ஊழியர்களின் மற்றும் அதிகாரிகளின் அலட்சியத்தால் சரியான நேரத்தில் இந்த போக்குவரத்து லாரிகள் வராதது நெல் தேக்கத்திற்கு வழிவகுக்கிறது. இயற்கை பேரிடரால் நனைந்த நெல்லுக்கு ஈரப்பதம் தளர்வு அளிக்க அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. கொள்முதல் நிலையங்களுக்கு வரும் நெல்லை கால தாமதமின்றி உடனே எடை போட வேண்டும். உடனடி பண பட்டுப்பாடு செய்ய வேண்டும். மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை காப்பதற்கு 20% வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய சிறப்பு ஆணை பிறப்பிக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் விவசாயிகள் தரப்பில் நெல் விவசாயிகள் தரப்பில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இதற்கெல்லாம் மேலாக பார்த்தீர்கள் என்றால் தமிழக அரசிற்கு விவசாயிகள் கேட்கும் கேள்வி ஒன்றுதான். மதுபான கடைகளுக்கு காட்டும் ஆர்வம் விளைபொருட்களை பாதுகாக்க இல்லையே ஏன் என அவர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்புகின்றனர். தமிழகத்தில் விவசாயிகளின் விளைபொருட்களை பாதுகாப்பதற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் முறையாக இல்லை என்ற குற்றச்சாட்டு ஒருபுறம் இருந்தாலும் விவசாயத்துறையின் பெயரால் ஒதுக்கப்படும் கோடிக்கணக்கான நிதிகள் எங்கே செல்கின்றன? அவை ஏன் இன்னும் முறையான சேமிப்பு வசதிகளை உருவாக்கப்படுத்தப்படவில்லை என்ற கேள்வியும் எழுக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவற்றுக்கென தனியாக கட்டிடங்களை நிர்வகிப்பதிலும் திறப்பதிலும் காட்டும் ஆர்வத்தை ஏன் விவசாய பொருட்களை பாதுகாப்பதில் காட்டவில்லை என்ற கேள்வியை விவசாயிகள் முன்வைக்கின்றனர். முறையான சேமிப்பு கிடங்குகள் இல்லாததால் விளைபொருட்கள் திறந்த வெளியில் வைக்கப்பட்டு வீணாவதும் அதனால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பொருளாதார இழப்புகளும் சுட்டிக்காட்டப்படுகிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தமிழக அரசு மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் விளைபொருட்களை பாதுகாக்க தேவையான சேமிப்பு கிடங்குகளை முக்கியமாக நெல்லுக்கு தரமான உள்கமைப்புடன் கட்டித்தர வேண்டும் என்பதே திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகளின் பெருவாரியான கோரிக்கையாக உள்ளது. ஓவியாகுமார், விவரங்களுக்கு நன்றி மனோராஜ் சங்கர்.